ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபில்டர்ல பார்ட் 2 பார்க்க போறோம். நேத்து வீடியோல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபில்டரும் சார்ட்டும் பார்த்தோம். ஃபில்டர்ல பேசிக் ஃபில்டர் மட்டும் பார்த்தோம். எப்படி ஒரு காலமோட வேல்யூ வந்து மேட்ச் ஆச்சுன்னா, அந்த மேட்ச் ஆன வேல்யூஸ் ரெக்கார்ட்ஸை மட்டும் ஷோ பண்ற மாதிரி நேத்து நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அதாவது சேமா இல்ல மேட்ச் ஆகாத ரெக்கார்டெல்லாம் காமி. இப்போ அதில் நேற்று பார்த்தா 30 ரெக்கார்டு பக்கத்தில் இருந்துச்சு நம்ம டேட்டா ஃப்ரேமில். ஸோ நான் வேணா அந்த இதை உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ளது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அண்டு, ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வீன் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பைத்தான் கோடுக்கு போக போகிறோம். அங்கே நம்ம எப்போதும் போல் ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் மட்டும் நம்ம ரன் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஜஸ்ட் இதை ஹைட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேமை ஜஸ்ட் ரன் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இதில் ரன் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? ஹோல் டேட்டா ஃப்ரேமும் கிடைச்சிருச்சு, அதாவது ஒரு ஃபுல் டேட்டா செட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ அதில் எனக்கு சேல்ஸ் டெரிட்டரிக்கு இதில் வந்து இது ஒன்று தான் இண்டிஜர்ஸ், மற்றது எல்லாமே ஸ்ட்ரிங். இப்போ வந்து எப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி கண்ட்ரி கொடுத்துருக்கோம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்டாக இல்லாததை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுன்னு கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு இந்த ஆச்சரியக்குறியை கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்டை தவிர, கண்ட்ரியில் யுனைடெட் ஸ்டேட் தவிர மிச்சம் ரிமைனிங் உள்ள அத்தனையும் நமக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டுங்கிறது ஒரு இதே வந்திருக்காது. சி, ஒன்லேருந்து ஃபோர்த் வரைக்கும் இங்கே டேட்டாஸே இல்லை. ரிமைனிங் உள்ளதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக வருது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸில் மட்டும்தான் யுனைடெட் ஸ்டேட் இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ நாட் ஈக்குவல்ட்ட பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து ஈக்குவல்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜஸ்ட் வேணா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஈக்குவல் டு நம்ம இந்தியாவை கொடுப்போம், ஓகேவா? என்னாச்சு? ஓகே, இப்போ ரன் பண்ணா இதை ஹைட் பண்ணிக்கிடும், ஓகேவா? இல்லைனா நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், உங்களுக்கு இந்தியாங்கிற ஆன்சர்ஸ் மட்டும் வரும். ஓகே, கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் ரன் ஆகுது, ஈக்குவல் டு. ஸோ எப்போ எங்கெல்லாம் கண்ட்ரி மேட்ச் ஆகுதோ அப்போ இந்த ஆன்சர் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டேட்டா ஃப்ரேமை ரன் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஏன்னா எனக்கு வந்து அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு 2 மேட்சிங் கண்டிஷன் வேணும். ஸோ யூரோப்பாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பெல்ஜியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எழுதுவோம். ஸோ அதோட காலம் நேம் வந்து காண்டினென்ட். இதை காப்பி பண்ணிக்கிடுவோம், பேஸ்ட் அடிச்சுக்கிடுவோம். ஸோ என்ன பண்ணுறேன், இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிடுவோம். Ctrl C அண்டு இதை கொடுத்துட்டு இந்த காண்டினென்ட் அப்படியே கட் பண்ணுறோம், இங்கே பேஸ்ட் அடிக்கிறோம். ஸோ காண்டினென்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா யூரோப்பு. ஸோ நம்ம இந்தியா யூரோப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0 தான் வரும். என்ன வந்துச்சு? ஸோ இந்த இடத்துல எரர்னு காட்டுது. ஏன் எரர்? ஸோ இதை வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருவோம், ஏன்னா அது வந்து ரீட் பண்ணுறதுக்கு சங்கடப்படுது. ஓகே, ஸோ ஓகே, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இது எதுக்கு வந்துச்சு? ஓகே, இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது இப்படி ஒர்க் ஆகாது. df.df, and this one is not like this, but this one not like this. Okay, but then why still not working now? It's say like என்ன எரர் இது? சிங்கிள் கோட்ல கொடுத்துருக்கேன், கான்டினென்ட்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறேன், தென் வை?
ஏன் ஒர்க் ஆகல? ஸோ டேட்டா ஃப்ரேம் இஸ் கரெக்ட்டு. ம். ஓகே. இதுல என்ன தப்பாச்சு? நான் கரெக்ட்டா தான் பிராக்கெட் குடுத்தேன் நார்மலா. இந்த டிஎஃப்க்கு முன்னாடி ஒரு ஓப்பன் பிராக்கெட்டு, இங்க ஒரு க்ளோஸு. அப்புறம் மறுபடி இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட்டு. அப்புறம் என்ன பண்ணேன்? இங்க ஒரு க்ளோஸு. இட் ஷுட் பி வொர்க்கிங் ரைட்? யப், வொர்க்கிங். ஸோ கான்டினென்ட் யூரோப்ல இருக்கணும். பட் ஆனா இது கரெக்ட்டா ஒர்க் ஆகல. தப்பா ஒர்க் ஆகுது. என்ன வந்திருக்கு? ஊப்ஸ்! சாரி. இத க்ளோஸ் பண்ணணும். இத க்ளோஸ் பண்ணாதனால தான் இந்த கன்ஃப்யூஷன்ஸ். ஸோ மறுபடியும் கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப ரன் பண்றேன். ஏன்னா, இங்க என்ன வந்துருச்சு? எம்ப்டி டேட்டா ஃப்ரேம்னு வருது. ஏன்னா, யூரோப் கான்டினென்ட்ல வந்து நம்ம இந்தியா இல்ல. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மிஸ்டேக்கு. சரி, இப்ப வந்து இதுக்கு நான் அண்டுக்கு பதிலா இத என்ன பண்றேன் அப்டின்னா, ஆர் கண்டிஷன் குடுக்குறேன். அதாவது எனக்கு இந்தியாவா இருந்தாலும் குடு, யூரோப் கான்டினென்ட்டா இருந்தாலும் குடு அப்டிங்கிற மாரி குடுக்குறேன். அதுக்கு வந்து இந்த பைப்லைன் சிம்பல் தான் குடுக்கணும். இத குடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்ப நான் ரன் பண்றேன். ஸோ யூரோப்ல உள்ளது எல்லாம் வந்துருச்சு. அதே டைம்ல ஒரு இந்தியாவும் வந்திருக்குது. இந்தியா வந்து அ ஏசியால இருக்குது. ஓகேவா? நம்ம தமிழ்ல ஆசியான்னு சொல்லுவோமா? ஏசியன் பீப்பிள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம கான்டினென்ட் வந்து ஏசியா. ஸோ நம்ம ஒரே ஒரு ரெக்கார்ட்ல தான் இருக்கோம். யூரோப் வந்து நெறைய இதுல இருக்குது. ஸோ இப்ப எப்படி ஆர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். சரி, இப்ப நான் இதுக்கு இந்தியாக்கு பதிலா இந்தியா 1ன்னு குடுக்குறேன். ரன் ஆகுமா? ரன் ஆகும். பட் ஆனா அந்த இந்தியாங்கிறது மட்டும் காணாம போயிரும். ஏன்னா இந்தியா 1 அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால செகண்ட் கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அதனால அதுக்குள்ள ரிசல்ட் மட்டும் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் திரும்ப நான் வந்து இந்தியனே மாத்தி விட்டுறேன். ஸோ இப்ப இதுல என்ன பார்த்தாச்சு? ஈக்குவல் டூ பார்த்தோம். நாட் ஈக்குவல் டூ பார்த்தோம். அண்ட் ஆப்பரேட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த அண்ட் ஆப்பரேட்டர் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா கரெக்ட்டா ஒர்க் ஆகணும். 2 கண்டிஷனும் மேட்ச் ஆனா அந்த ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மேட்சிங் தான் குடுக்கணும். வேற வழியே கிடையாது. ஆசியான் குடுத்துட்டு, இத நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இந்தியன் ரிசல்ட் வரும். ஸோ பார்த்தீங்களா? இங்க வந்து என்ன ஆகுது? கண்ட்ரி இந்தியான்னு மேட்ச் ஆயிருச்சு. கான்டினென்ட் ஆசியான்னு மேட்ச் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்க போய் தான் உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் இது ரிசல்ட் வருது. இது வந்து இந்த அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்பன்னா தான் உங்களுக்கு அந்த டேட்டா ஃப்ரேம்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இங்க நமக்கு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அதனால தான் நமக்கு அரவுண்ட் 8 ஆன்ஸரோ 9 ஆன்ஸரோ அவுட்புட் என்னமோ வந்துச்சு ரிசல்ட். ஸோ எத்தனை வந்திருக்குது? இதுல ஒரு 4, 5 அகெயின் ஒரு 5 ஸோ அகெயின் ஒரு 5 15 ஆன்சர் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் மிச்சம் இருக்குது என்ன? பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. ஸோ இதை ஹைட் பண்ணுவோம். மறுபடியும் என்ன பண்றேன்? பிரிண்ட் கொடுக்குறேன். டிஎஃப் ஸ்கொயர் பிராக்கெட் மறுபடியும் டிஎஃப் ஸ்கொயர் பிராக்கெட் சேல்ஸ் டெரிட்டரி. இதை வந்து என்ன பண்ணலாம்? கிரேட்டர் தென் 5 இருந்தா எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுன்னு சொல்றேன். ஸோ கிரேட்டர் தென் 5 இருக்கு. 5க்கு மேல உள்ளதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுங்கிறேன். ஸோ அதனால 6ல இருந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து 15க்கு மேல வேணாம் 25க்கு மேல கொடுக்குறேன். அப்படிங்கும்போது லாஸ்ட் 5 டிஜிட் 5 ரெக்கார்ட் மட்டும் வரும். 26, 27, 28, 29, 30. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வருதா? இதே மாதிரி தான் கிரேட்டர் தென் யூஸ் பண்றோம். இப்போ லெஸ் தென் யூஸ் பண்றதா இருந்தாலும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஆப்போசிட் வே. பட் நீங்க கொடுக்குற கண்டிஷன்ஸ்க்கும் அதுக்கும் கரெக்டா இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ 5க்கு கீழே உள்ளதெல்லாம் எனக்கு ஷோ பண்ணு அப்படிங்கிறேன். ஸோ என்ன ஆகுது? ஒரு 2 பிரிண்ட் இருக்கிறதுனால 2 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான். நீங்க அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிட்வீன் ஆப்பரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஹைட் பண்ணிடுவோம். ஹைட் அண்ட் ஹைட் திஸ் ஒன். இங்க வந்து என்ன பண்றோம்? டாட் பிட்வீன் அப்படிங்கிற ஆப்பரேட்டர் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்? 5, 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா 5ல இருந்து இந்த சேல்ஸ் டெரிட்டரிக்கு 5ல இருந்து 10க்குள்ள மேட்ச் ஆகிறத ஃபுல்லா எனக்கு காட்டு அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல ரிசல்ட்டை கிளியர் பண்ணிக்கிடுவோம். இப்போ ரன் பண்ற இந்த கொரிய. ஸோ இங்க என்ன வருது? என்ன 4ல இருந்து வருது? சாரி, ஓ இங்க கீயை தான் பார்க்கணும்.
ஸோ 5லிருந்து 10க்குள்ள உள்ள ரெக்கார்ட் ஃபுல்லா எனக்கு ஷோ பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து ஃபில்டர்ஸ யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இன்டிஜருக்கும், ஸ்ட்ரிங்குக்கும் தான் சொல்லியிருக்கேன். இத நீங்க பூலியனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆ அப்புறம் ஆனா பூலியன்ட்ட நம்மட்ட காலம் இல்ல. அதனால நான் இப்ப இந்த பூலியன் யூஸ் பண்ணல. ஒரு டேட் கீஸ் இருந்துச்சுன்னா, அதுல நீங்க நெறைய யூஸ் பண்ணலாம். ஒரு டேட்ல இருந்து இயர மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, மந்த்த மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அதோட கம்பேர் பண்றது, பிட்வீன் குடுத்து ஒரு ரேஞ்சில இருந்து இன்னொரு ரேஞ்சுக்குள்ள டேட்டாஸ பார்க்கறது. இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஏன்னா அனாலிசிஸ்ல மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து டேட்டா வச்சு தான் ஒர்க் ஆகவே செய்யும். சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் கிவ் த எக்ஸாம்பிள். ஐ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். ஓகே. நீங்க எப்பப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்பல்லாம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஆ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்துக்கும் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. இதுல என்ன இஸ்இன்ங்கிற மாரி ஒரு ஃபங்ஷன்லாம் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அதையும் உங்களுக்கு இதுலயே ஷோ பண்ணிடுறேன். ஜஸ்ட் 1 செகண்ட். ஆ கான்டினென்ட் வேண்டாம். ஓகே. ஜஸ்ட் இத மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஸோ ஸோ டாட் இஸ் இன் அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன் எங்க இருக்கு? ஸோ இஸ் இன் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல கமா வேற என்ன குடுக்கலாம்? கனடா. ஐ திங்க் கனடா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப இத ரன் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்தியாவும், கனடாவும் இருக்கிற மாரி வரும். பட் என்ன சொல்லுது அப்படின்னா, மிஸ்டேக் வருது. ஏன் மிஸ்டேக் வருது? கரெக்ட்டா தானே நம்ம ரன் பண்ணோம். என்ன மிஸ்டேக்ன்னு பார்ப்போமா? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க எரர. ஸோ இதுல என்ன வருது அப்படின்னா, தான் இஸ்ன்னு ஓகே. ஸோ இந்த வேல்யூவ வந்து என்ன பண்ணலாம்? ஒரு லிஸ்ட்டா ஸ்டோர் பண்ணி அனுப்பலாம். பட் இத வந்து இந்த மாரி அனுப்பக்கூடாது. அப்படி. இத வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல வச்சு அனுப்பணும். ஸோ இது ஒரு லிஸ்ட்டா ஃபார்ம் பண்ணி தான் அனுப்புனா தான் இது ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ அதனால தான் இந்த எரர் வருது. இந்த மாரி வேல்யூ அங்க மேட்ச் இல்ல அப்படிங்கிற மாரி வரதுக்கு ரீசனே அதுதான். ஸோ டேக் 2 பொசிஷனல் ஆர்குமென்ட் பட் கிவன் 3 அப்படின்னு வருது. ஸோ இப்ப ரன் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்திருக்கும். ஐ திங்க் இதுல உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நான் மறுபடியும் கிளியர் ஸ்க்ரீன் குடுத்து ரன் பண்றேன். ஸோ இஷ்யூவ ஃபைண்ட் பண்ணியாச்சு. என்ன அப்புட்ன்னா, இத வந்து நீங்க இந்த காலம்ல என்ன இருக்குன்னு நீங்க செக் பண்றீங்களோ, அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வச்சு தான் நீங்க அனுப்பணும். அப்படி வச்சு அனுப்புனா தான் இத கண்டுபிடிக்கும். சரி, இப்ப இதுல நாட் இன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அ இந்த சிம்பல் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ம். இந்த சிம்பலுக்கு நேம் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இது டேப் பட்டனுக்கு மேல இருக்கும் இந்த சிம்பல். அதாவது நம்பர் 1க்கு முன்னாடி இருக்கும். ஸோ இந்த சிம்பல் குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, இந்தியாவும், கனடாவையும் தவிர மத்தது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். பட் ஆகல. இங்கேயும் ஏதோ மிஸ்டேக் வருது. என்ன வருது? பிரிண்ட் ஏன் நமக்கு இப்படி அடிக்கடி மிஸ்டேக் வருது இன்னைக்கு? ம். ஸோ நாட் இன் சப்போஸ் டு பி ஒர்க் லைக் திஸ் பட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓ! ஆக்சுவலா இத வந்து எங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, டேட்டா ஃப்ரேம்க்கு முன்னாடி இல்ல. இந்த ஃபில்டர் காலம்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. இப்ப ரன் பண்ணா வரும். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர்ஸ் வந்துருச்சு. கனடாவையும், இந்தியாவையும் தவிர மித்த எல்லாம் வந்திருக்கும். ஸோ கண்ட்ரில பார்த்தீங்க அப்படின்னா, இங்க யுனைட்டட் ஸ்டேட் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, யுனைட்டட் கிங்டம் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, சிங்கப்பூர், பிரேசில், மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், இட்டாலி, நெதர்லாந்து, பெல்ஜியம், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா. ஸோ இவ்வளோ காணம் இருக்குது. பட் நம்ம இந்தியாவும், கனடாவும் காணோம். ஏன்னா, அதுக்கு இந்த சிம்பல் யூஸ் பண்ணா, அதுக்கு மீனிங் இஸ்ஸின்னுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். நாட் இன் அப்படிங்கிற மாரி. நம்ம ஈக்குவல், நாட் ஈக்குவல் பார்த்தோம்ல, அதே மாரி. இது இஸ் இன் அப்படின்ட்டு இதுல எவ்வளோ வேல்யூ குடுத்தாலும், அதுல இந்த காலம்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இதுல இது மாரி ஒர்க் பண்ண வேண்டாம்னா, இந்த காலம்ஸ் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இந்த சிம்பல் குடுத்துறணும். இந்த சிம்பல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மீனிங் இந்த காலத்துல இந்த வேல்யூலாம் இல்லாத ஃபீல்ட ஃபுல்லா ஒர்க் ஆர்டர் ஃபுல்லா கொண்டு வா அப்படிங்கிற மாரி தான். சரிங்களா? ஓகே. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஃபில்டர் ஃபுல்லா நான் குடுத்துட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா ஜஸ்ட் கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. நான் அதுக்கும் வீடியோ எடுக்குறேன். சரிங்களா?
ஆனா இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நாங்க இது ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்லலாம் இந்த இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு வருமா? வராதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. உங்களோட மேனேஜர்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்லாம் எந்த மாரி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து எத எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஆல். வி வில் மீட் இன் அனதர் வீடியோ. பை.